இப்போ நீங்க வெஸ்ட் பெங்கால்ல பாஜக வந்தாச்சு, அப்போ வந்து பேலன்சிங் ஓட் சிபிஎம் இருக்குது. நாளைக்கு பாஜக ஃபைட் பண்ணணும்னா மம்தா பானர்ஜியும் சிபிஎம் சேர்ந்து தான் ஃபைட் பண்ண முடியும். உடனே அவங்களுக்கு வந்து மம்தா பானர்ஜி காங்கிரஸ்ல இருந்து வந்து ஒரு ஃபைட்டரா தெருவில் இருந்து ஃபைட்டு அசைக்க முடியாத பிஜேபி கிட்ட கம்யூனிஸ்ட் கிட்ட முட்டி மோதி ஜோதி பாச ஒன்றும் பண்ண முடியாம ரஞ்சன் பட்டாச்சாரியா வந்த முறை வீழ்த்தினவங்க. இப்ப அந்த அளவுக்குள்ள பேட் பிளட் வந்து பல பத்தாண்டுகளா இருக்குது. ஆனா இன்னைக்கு வந்து பேலன்சிங் ஓட்டு சிபிஎம் வச்சுட்டு இருக்கும் போது நாளைக்கு மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து தான் தீரணும். அதுதான் நேச்சுரல். இது செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷனை தான் தோத்து போனவங்க யாருமே தேடுவாங்க. அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு வந்து லாங் ரன்ல வரக்கூடிய செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் டிஎம்கே அதிமுக ஒன்றிணைந்து வின்னராகி திமுகவையும் அதிமுகவையும் அது ரெண்டும் சாத்தியப்படாது அப்படிங்கிறது அடிப்படையா இவங்க எல்லோருடைய எதிர்ப்புமே. நீங்க வந்து ஒரு அது திமுக எதிர்ப்புலயே வளர்ந்தது. பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் சொல்றது, பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் சொல்றது அது. ஏன்னா பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் நான் சொல்றேன்னா திமுக ஃபர்ஸ்ட் அதிமுக செகண்ட் இருந்த காலகட்டத்தில் அது சரி. நீங்க ஃபர்கெட் டிஎம்கே. இப்ப நீங்க இந்த திரு சண்முகம், திரு வேலுமணி அல்லது திரு விஜயபாஸ்கர் இவங்க உள்ளிட்ட அதிமுகவினருடைய அந்த எம்எல்ஏக்களுடைய முடிவுகளுக்கு பின்னாடி பாஜக இருக்கிறதா அல்ல அவங்களுடைய பிளஸிங்ஸ் இருக்கா இல்லையா? முடிவுகளுக்கு பின்னாடி அவங்க எடப்பாடி ஆர்கே அப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறார். ஆர்கே விமர்சனம் உள்வாங்கினேன். எடப்பாடி 3வது இடத்துக்கு போயிட்டாரு. சரி, ஆல்டர்னேட்டிவ் பொசிஷன்ல இருந்து அவர் ஸ்லிப் ஆயிட்டாரு. ஆல்டர்னேட்டிவா ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. சரி, சோ 3வது இருக்கிறவர் வந்து மீண்டும் ஒரு ஆட்சி கட்டல வரும்னு அவங்க நம்பல. சரி, அதுக்கு இன்னும் 5 ஆண்டுகள் பொறுத்திருக்க அவங்க தயாரா இல்ல. அதிமுக 10 ஆண்டுகள் ஆட்சி இல்லாம இருந்ததில்லை எந்த காலகட்டத்தில். ஜெயலலிதா காலகட்டத்தில் 5 ஆண்டுகள் இருந்தாங்க. சோ எடப்பாடிக்கும் அவங்கள்ட்ட நல்லுறவு இல்லை. ஏன்னா எடப்பாடியோட ஏற்கனவே நடவடிக்கைகள் ஒன்றிணைக்கணும்னு இவங்க சொல்லும் போது யாருமே சொல்லல. அவர் சொன்னது கேசிபி அதெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். சோ இந்த இடத்துக்குள்ள மீண்டும் எடப்பாடி கூட பயணம் பண்றதுல எந்த பொலிட்டிக்கல் கெயினும் அவங்களுக்கு இல்ல. விஜய் பக்கம் வர்றதுல அவங்களுக்கு சார் என்டிஏல கூட்டணியாக இருந்து போட்டிட்டாங்க சார். என்டிஏவுடைய பிரைமரி பார்ட்னர் வந்து அதிமுக. அது உடையறதுங்கிறத பாஜக என்னவா பார்க்கும்? அதான் கேள்வி. பாஜக என்ன பார்க்க முடியும்? பாஜக பற்றி பூதகரமா சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க ஒன்றும் பெருசா இங்க பண்ணிக்கலையே. எடப்பாடி கொடுத்த டேக் இட் ஆர் லீவ் இட் நம்பர் ஆஃப் சீட்டையும் வாங்கிக்கிட்டு சீட்டையும் தானே வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு இது இல்ல சார். நேஷனலாவே அவங்க என்ன யோசிப்பாங்க? காங்கிரஸ் ஒரு அணியில் இருக்குது, இப்ப அந்த அணி வலுப்பெறுகிறது. அந்த அணி வலுப்பெறுதுங்கிறது அவங்க ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு போவாங்களாங்கிறது ஆர்கே கேக்குது. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த பொசிஷன் எப்படி வருதுன்னு பார்ப்பாங்களே தவிர இந்த அரசியல் கணக்குங்கிறது டிஎம்கே ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டா இல்ல. செகண்ட் அண்ட் தேர்டா பையாச்சு. ஃபர்ஸ்ட்ல வந்தவர் 2 வரையும் பலகீனப்படுத்தி பலம் பெறாரு. சோ நேச்சுரல் இது வந்து கமிங் டேஸ்ல இட் மே டேக் 1 or 2 years. 2 வரும் கம்பைன் பண்றத தவிர 2 வரைக்குமே வேற பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் 2 வரைக்குமே அதுதான்.